ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியிருக்கிறது. இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். தணிக்கை வாரியம் முன்வைக்கும் வாதங்கள் குறித்தான முழு விவரங்கள். தொடர்ந்து ஜனநாயகன் படத்திற்கான அந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரையில நடிகர் விஜயனுடைய கடைசி திரைப்படமாக பார்க்கப்படும் நிலையில தொடர்ந்து திரைக்கு எப்போது வரும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் பாஜக தமது கொள்கை எதிரி என்றும் தாவேகா தலைவர் விஜய் அறிவித்திருந்த நிலையில ஜனநாயகன் தான் தனது கடைசி படம் என்றும் அறிவித்திருந்தார். எனவே அந்த படத்திற்கான அனைத்து பணிகளும் நிறைவடைந்து ஜனவரி 9 படம் திரைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சொன்னது போல அந்த படம் வராதது விஜயனுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த படத்திற்கான அந்த விஷயங்கள் தற்போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் எப்போது அந்த படத்திற்கான சென்சார் சான்றிதழ் கிடைக்கும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவிக் கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமான வழக்கு தான் தற்போது நீதிமன்றத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அங்கு கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மும்பையிலிருந்து சென்னைக்கு கடிதம் எழுதப்பட்டது எனவும் சான்றிதழ் வழங்கக்கூடிய நடைமுறை குறித்து நீதிபதிகள் தற்போது கேட்டறிந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து சென்சார் போர்டு சார்பிலே ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் தங்கள் தரப்பு நியாயத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு வழங்கப்படுகிறது என்று அந்த வாரியத்தின் சார்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புகார் கடிதம் எழுதியது யார் என நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே இது சம்பந்தமான விவாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடைபெற்ற போது இந்த புகாரை கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது இந்த சென்சார் போர்டு அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் தான் எழுதினார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது 2 நீதிபதிகள் அமர்விலும் அதே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மண்டல அதிகாரி கடிதம் எழுதியதாக வாரியத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மண்டல அதிகாரி யார், அவர் எதற்காக இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார், என்னென்ன குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கிறார் என்ற விவரங்கள் வெளிவர இருக்கின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அலுவலகத்தில் இருந்து மும்பையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு புகார் வந்திருந்ததாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அதிகாரி தான் அந்த புகாரை எழுதியிருக்கிறார் என்றும், அது என்ன புகார் என்றால் அதில் தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கு முன்னதாக மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை நீக்க வேண்டும், அந்த காட்சிகளை நீக்கினால்தான் நாம் சான்றிதழ் கொடுக்க முடியும் என்று தன்னுடைய அந்த அப்ஜெக்ஷன் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஜனநாயகனில் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது. மேலும் பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பாதுகாப்புத்துறையில் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்களா, அவர்களிடம் அனுமதி பெற்றிருக்கிறார்களா என்றும் கேள்விகள் எழுப்பப்பட்டது. எனவே இது சம்பந்தமான கேள்விகள் இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்கின்றது. இந்த பிரச்சனையினுடைய வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் நடிகர் விஜயனுடைய திரைப்படம் விரைவில் திரைக்கு வருமா என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து பேசி வருகிறோம் இது குறித்து. ராஜேஷ், இப்போ படத்தின் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக புகார் கடிதம் எழுதியது யார் என நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கின்றன. அது குறித்த மேலும் விவரங்கள். ஜனநாயகன் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த வழக்கு, அதாவது சான்றிதழ் இன்னும் கொடுக்கப்படாததுக்கு காரணம் ஒரு புகார் வந்திருக்கிறது. அந்த புகாரின் காரணமாகத்தான் நாங்கள் மறு ஆய்வு குழுவுக்கு அந்த படத்தை அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த புகாரை கொடுத்தது யார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு சென்சார் போர்டு அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய மண்டல அதிகாரி தான் இந்த படத்திற்கு எதிராக கடிதம் எழுதியிருக்கின்றார். இதில் இருக்கக்கூடிய சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில இருக்கிறது. எனவே அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் என்று புகார் தெரிவித்து அவர் கடிதம் எழுதியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே சென்னையின் மண்டல அதிகாரி எழுதிய கடிதத்திற்கு உட்பட்டுதான் தற்போது இந்த திரைப்படமானது மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டினுடைய தலைமை அலுவலகம் இருக்கிறது. அந்த அலுவலகத்திற்கு மறு ஆய்விற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். படத்தை யார் பார்த்தது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். கடிதம் எழுதிய நபர் படத்தை பார்க்கவில்லை, மற்ற 5 நபர்கள் படம் பார்த்தனர் என்று வாரியம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் படத்தை பார்த்தனரா
அல்லது அட்வைசரி போர்டு உறுப்பினர்கள் படத்தை பார்த்தனரா என்று நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். படத்தை பார்க்க அதிகாரம் உள்ள நபர்கள் படத்தை பார்த்தனர் என்று வாரியம் தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து படத்தையே பார்க்காத ஒரு நபர் எப்படி அந்த படத்தில் மத உணர்வுகள் புண்படுத்தப்பட்டிருக்கிறது என்று புகார் கடிதம் எழுதினார் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. கடிதத்தை எழுதிய நபர் படத்தை பார்க்கவில்லை என்றும் மற்ற 5 நபர்கள் படத்தை பார்த்தார்கள் என்றும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் படத்தை பார்த்தார்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அல்லது அட்வைசரி போர்டு உறுப்பினர்கள் படத்தை பார்த்தார்களா என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையில படத்தை பார்க்க அதிகாரம் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தணிக்கை வாரியம் விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இறுதி முடிவு எடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருக்கிறோம் என்று சென்சார் போர்டு விளக்கம் கொடுத்திருக்கின்றது. தொடர்ந்து இறுதி முடிவு எடுப்பதற்கு முன் படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இறுதி முடிவு எடுக்காமல் அடுத்த கட்ட நடவடிக்கையை தற்போது நாங்கள் நிறுத்திதான் வைத்திருக்கிறோம் என்று தணிக்கை வாரியம் அதாவது சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்புதான் படம் குறித்து புகார் வந்த காரணத்தினால் மறு ஆய்வுக்காக நாங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து படத்தை பார்க்க அதிகாரம் உள்ள நபர்கள் இந்த படத்தை பார்த்தார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய நிலையில அட்வைசரி போர்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் படத்தை பார்த்தார்கள் என்றும் சென்சார் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஷ், அதே மாதிரி படத்தில் மாற்றம் கோரிய பின்னர் தான் படத்திற்கு எதிராக புகார் வந்ததா தணிக்கை வாரியம் தெரிவிச்சிருக்கு. அது குறித்த விவரங்கள். தொடர்ந்து அவர்கள் எதுவும் அறிக்கை அளித்தார்களா என்று நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில சென்சார் போர்டு சார்பிலே இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. அதாவது அட்வைசரி போர்டை பொறுத்தவரையிலே அவர்கள் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து தணிக்கை வாரிய உறுப்பினர்கள் படத்தை பார்த்தார்களா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. கடிதம் எழுதிய நபர் படத்தை பார்க்கவில்லை என்றும் மற்ற 5 நபர்கள் படத்தை பார்த்தார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வுக்கு அனுப்பியது ஏன்? நீங்கள் இந்த படத்தை பார்த்து சான்றிதழ் கொடுத்திருக்கலாமே, எதற்காக இந்த படத்திற்கான சான்றிதழை கொடுக்காமல் மறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அந்த விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் திரைப்பட வழக்கில் இன்று இறுதி தீர்ப்பு கிடைக்குமா என்று விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில படத்தினுடைய அந்த ரிலீஸ் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என்றும் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயக்குனர் வினோத் இயக்கத்திலே அனிருத் இசையமைப்பில் விஜய் நடித்திருக்கக்கூடிய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படம். ஏனென்றால் விஜய் இதன் பிறகு அரசியலுக்கு வந்துவிட்ட காரணத்தால் அவரால் தொடர்ந்து இதில் ஈடுபட முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே படங்களிலிருந்து தான் ஒதுங்குவதாக அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதன் காரணமாக இந்த கடைசி திரைப்படம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தவரையிலே பல்வேறு அரசியல் கருத்துக்களை அவர் பேசியிருப்பதாக சொல்லப்படும் நிலையில் அவர் பேசிய அரசியல் காரணத்தினால் இந்த படம் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது விஜய் அரசியல் ரீதியாக செயல்படக்கூடிய காரணத்தாலும் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய காரணத்தாலும் அவரது படத்திற்கு திட்டமிட்டு இடையூறுகள் செய்யப்படுகிறது என்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் சென்சார் போர்டு சார்பிலே இதில் எந்த விதமான அரசியலும் கிடையாது. நாங்கள் சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நேர்மையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். யாருடைய படத்தையும் நாங்கள் பாகுபாடு பார்த்து இதனை தீர்மானிப்பது கிடையாது. படத்திற்கு ஒரு புகார் வரும்போது அதனை விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே அந்த தேவையினுடைய அடிப்படையிலே தான் நாங்கள் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு களங்கம் கற்பிக்க வேண்டாம், உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம் என்று சென்சார் போர்டு ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. இறுதி முடிவை எடுப்பதற்கு முன்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது.